ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அகம் ஹவுசிங் ஃபினான்ஸில் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் இந்த ரோல் ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேரோட கொஷின் வந்து பேங்க்கில் ஜாயின் பண்ணலாமா இல்லை என்பிஎஃப்சியில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்பிஎஃப்சி தானே, அதில் போய் எப்படி ஜாயின் பண்ணுறது, கரியரே வேஸ்ட் ஆகிடும், நான் பேங்க்கில் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் என்பிஎஃப்சி பேங்க் இது ரெண்டுமே சிமிலர் தான். ஸோ அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக ஷார்ட்டாகவே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். என்பிஎஃப்சினா என்ன, பேங்க்னா என்ன அப்படின்றத தென் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்பிஎஃப்சியில் ஜாயின் பண்ணலாமா இல்லை பேங்க்கில் தான் நான் ஜாயின் பண்ணுவேன்னா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ பேங்க் அண்ட் என்பிஎஃப்சிலாம் என்ன அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ பேங்க் அப்படின்னா எஸ்பிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் ஆர்பிஎல் பேங்க், அப்புறம் என்ன இருக்குது ஆக்சஸ், இந்த மாதிரி ஐசிஐசிஐ நிறைய பேங்க் இருக்குல்ல, இதுதான் பேங்க். என்பிஎஃப்சி அப்படின்றது இந்த அகம் ஹவுசிங் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், எல்ஐசி ஹவுசிங், இதெல்லாம் தான் என்பிஎஃப்சி. இந்த என்பிஎஃப்சி அண்ட் பேங்க் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பேங்க்கில் நீங்கள் போயிட்டு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணலாம். அதாவது உங்களால் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும், கரண்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும், வித்ரா, டெபாசிட் இதெல்லாம் பண்ண முடியும். பட் என்பிஎஃப்சியில் உங்களால் சேவிங்ஸ் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, உங்களால் வித்ரா அண்ட் டெபாசிட் பண்ண முடியாது. இதுதான் டிஃப்ரென்ஸ், சரியா? அண்ட் ரெண்டுத்துலையுமே வந்து உங்களுக்கு லோன்ஸ் கொடுப்பாங்க. லோன்ஸ் வந்து எல்லா விதமான லோன்ஸுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ பொதுவாக நீங்கள் இந்த செக்டாரில் வேலைக்கு போகிறீங்க, உங்கள் கரியர் அமைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா டெபாசிட் ப்ராடக்ட், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்டு டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், இதை நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதோ இல்லை இதை நீங்கள் செல் பண்ணுறதோ இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் அதேமாரி லோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த லோன் வேணாலும் கண்ணை மூடிட்டு ஜாயின் பண்ணலாம். நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நல்ல ஸ்கோப் இருக்குது. இப்போ பர்சனல் லோன், எஜுகேஷன் லோன், வெஹிக்கிள் லோன், பிஸ்னஸ் லோன், அக்ரி லோன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து ஹவுசிங் லோன் சம்மந்தமான ஒரு வீடியோ. அப்போது நீங்கள் அகம் ஹவுசிங் ஃபினான்ஸில் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு 6 மாதம் இல்லை 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக ஐசிஐசியோ இல்லை ஹெச்டிஎஃப்சியோ இல்லை இண்டஸ்இண்ட் பேங்க்கோ நீங்கள் டைரெக்டாக பேங்க்குக்கு மாறிடலாம். நிறைய இடத்துல வந்து எடுத்த உடனே பேங்க்கில் உங்களை ஆஃபீஸராக எடுக்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க, குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க, இந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் இந்த மாதிரி என்பிஎஃப்சி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாகவே இன்டர்வியூ இருக்கும், அட்டன் பண்ணி உள்ளே போயிடலாம். ஒரு 1 இயர் 2 இயர் அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் என்ன ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதான் வித்தியாசம். மேபி நீங்கள் இப்போ கார்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு செல் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், டிமெட் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து செல் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் இன்சூரன்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு லைஃப் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ், அப்புறம் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், மெடிக்கல் நிறைய இருக்குது. அண்ட் அதே மாதிரி லோன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் பர்சனல் லோனில் ஒர்க் பண்ணலாம், பிஸ்னஸ் லோனில் ஒர்க் பண்ணலாம், கோல்டு லோனில் ஒர்க் பண்ணலாம், வெஹிக்கிள் லோனில் ஒர்க் பண்ணலாம், எஸ்எம்இ அதாவது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த லோனில் ஒர்க் பண்ணலாம், எல்ஐபி லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இதில் ஒர்க் பண்ணலாம், சிடி கன்சியூமர் டியூரபிள் லோன், அதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசிலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ போட்டு தருவாங்கல்ல, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸாக மேட்ரு. பேங்க்கா என்பிஎஃப்சியா அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நமக்கு ஓப்பனிங் கிடைக்குதா ஜாயின் பண்ணிடணும், கேப் இருக்கக்கூடாது கரியரில். எங்கே போனாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் பேங்கிங் ப்ராடக்ட் அப்படின்னு வந்துருச்சுனாலே அது என்பிஎஃப்சி பேங்க் எதுவாக இருந்தாலும் கன்சிடர் பண்ணுவாங்க. இதே ஃபீல்டில் நீங்கள் ஒரு சேல்ஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் நீங்கள் ஒரு மேனேஜராக இருப்பீங்க, டீம் ஹேண்ட்லிங் பண்ணுவீங்க, மேபி ரீஜனல் ஹெட்டாக கூட மாறலாம். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாமே. ஸோ அப்போ நான் பேங்க்கில் தான் போகணும், என்பிஎஃப்சி போகக்கூடாது அப்படின்ற மித்தெல்லாம் விட்டுருங்க. என்பிஎஃப்சி கிடைச்சாலும் ஜாயின் பண்ணலாம். என்ன ப்ராடக்ட் அப்படின்றது தான் உங்களுடைய வெயிட்டேஜே. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுசிங் லோனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இயர் கழித்து மறுபடியும் ஹவுசிங் லோன்லேயே தான் மாறணும். அடுத்து 1 இயர் கழித்து மறுபடியும் ஹவுசிங் லோனில் தான் மாறணும். உங்கள் ப்ராடக்ட் ஹவுசிங் லோன் இல்லைனா லேப்பு லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இப்படி தான் இருக்கணும். இல்லை பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன்னா அந்த லோனில் தான் இருக்கணும். இன்கேஸ் மாறினா கூட லோன்லேயே மாறுங்க, ஸோ நோ ப்ராப்ளம். இப்படி ஒரே டொமைன் சூஸ் பண்ணி போனால் தான் பேங்கிங்கில் உங்களால் சாதிக்க முடியும். அதில் நல்ல சேலரி, நல்ல பேக்கு உங்களால் போக முடியும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேங்க் அண்ட் என்பிஎஃப்சி எங்கே கிடைச்சாலும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஒரு நல்ல டொமைன், நல்ல கரியர். தேங்க்யூ.